Hi friends, welcome to Geetha's World. இந்த அங்கர்கா பேட்டர்ன் ஃப்ராக் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறதுன்றத வாங்க பார்க்கலாம். இந்த சாரியில் தான் செய்ய போகிறேன். இது வந்து காட்டன் பிளண்டு சாரி. இது ரொம்ப நாளாக கட்டாமல் இருக்குது, அதனால இதில் ஃப்ராக் ரெடி பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். சாரி ஃபுல்லாக இது இப்படி தான் இருக்குது. சேம் இதே டிசைன் தான் சாரி ஃபுல்லாக. முந்தி பாருங்கள், முந்தி இந்த மாதிரி இருக்குது. நான் அங்கர்கா பேட்டர்னுக்கும் கைக்கும் இந்த முந்தி வந்து வைக்கலான்ட்டு யோசிச்சிருக்கேன். பார்டர் வந்து எனக்கு வேண்டாம், எனக்கு பார்டர் சரியாது இல்லை, அதனால் எடுத்துடலான்னு இருக்கேன். இது சாரீ வந்து நல்ல திக்காக இருக்கிறதால நான் லைனிங் எங்கேயும் கொடுக்கல. ஒன்லி அப்பர் பார்ட்டில் ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் லைனிங் தரப்போகிறேன். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பேப்பர் பேட்டர்ன் வந்து போட்டுருவோம். ஹைட்டு வந்து 15 இன்ச்சு, செஸ்ட்டு வந்து 11 இன்ச்சு சீம் அலோன்ஸோடு சேர்த்து, ஷோல்ட்ரு வந்து 630 தான் வச்சுருக்கேன். நெக்கு வந்து கொஞ்சம் டீப்பாக வருதால் ஷோல்ட்ரு வித்து வந்து 3 இன்ச்சு, பேக் நெக் வந்து 6 1/2, ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு. பேக் நெக்கு ரவுண்டு வரைஞ்சிருக்கேன், ஃப்ரண்ட் நெக்கு கர்வாக வி ஷேப் வரைஞ்சிருக்கேன். இப்போ சைட்லேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு பின்ன அதை ஜஸ்ட்டு பெண்டு வந்து வளைச்சி விட்டுடலாம். ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சமாக. பின்ன டாட் வந்து ஒரு 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் பேப்பர் பேட்டர்னு. இப்போ பேக் சைடு வந்து நம்ம சேம் அதேவே வரைஞ்சி கட் பண்ணிவிடுவோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம இந்த சைடு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பார்ட்டு நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த பார்ட் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக்கை சிங்கிள் ஃபோல்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து ஒரே சைடாக ரெண்டுத்தையும் கட் பண்ணிவிடுவோம், அதனால் சிங்கிளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடு மேலே பார்த்த மாதிரி இருக்குது வச்சுட்டு பேப்பர் ஃபுல்லாக பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் வந்து கட் பண்ணிப்போம். இந்த மாதிரி இந்த மெத்தடில் வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வந்து தப்பு வராது. ஒரே மாதிரியே வந்து 2 பார்ட்டு கட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி சிங்கிளாக கட் பண்ணோம்னா எந்த மிஸ்டேக்கும் இல்லாத ஃபேப்ரிக்கும் வீணாகாமல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன் சைடு கட் பண்ணிட்டோம்னா சென்ட்ரு வந்து மார்க் பண்ணிக்கலாம். சென்ட்ரு வந்து முக்கியமாக மார்க் பண்ணணும், அப்போ தான் நம்ம 2 பார்ட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் கரெக்டாக. இப்போ வந்து நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் முந்தியில் கட் பண்ணுறேன். இப்போ முந்திலையும் பாருங்கள், ரைட் சைடு மேலே பார்த்த மாதிரி போட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸை எடுத்து மேலே வைங்க. இப்போ வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த சைடு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக பார்க்கலாம். ரைட் சைடு ராங் சைடு பார்த்து போட்டுட்டு இப்போ பேப்பர் பேட்டர்ன் வைங்க. வச்சுட்டு அதையும் நம்ம கட் பண்ண பீஸும் வச்சு பாருங்கள். இப்போ வந்து பேட்டர்ன் வந்து அங்கர்கா பேட்டர்ன் நமக்கு கரெக்டாக கிடைக்குதா? கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா இதுதான் கரெக்ட் சைடு. நம்ம அதே சைடு வந்து பேட்டர்ன் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சுன்னா இதை சொன்னேன் இல்லையா, தப்பு வராது. இப்போ கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு நான் இந்த 2 பார்ட்டு கொண்டு தான் லைனிங் வைக்க போகிறேன். லைனிங் வச்சுட்டு நான் ரெடி பண்ணிட்டுறேன். பாருங்கள், ரெடி பண்ணியாச்சு. நான் இது வந்து லாஸ்ட்டாக தைச்ச ஃப்ராக்கில் மீதியான லைனிங் தான் இது. பீசஸ் இருந்ததெல்லாம் ஜாயின் போட்டு நான் 2த்துக்கும் வச்சாச்சு, 2 பார்ட்டுக்கும் தைச்சிட்டேன். அப்படியே ரைட் சைடு வச்சு அடிச்சுட்டு திருப்பி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். திருப்பி எடுத்து எல்லா சைடும் ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ராஸ் இருந்ததை கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சென்டர் வந்து பின் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணணும் இல்லையா, இதே மாதிரி விடுறது இருந்தாலும் விடலாம்,
நான் வந்து கொஞ்சமாக தெரிகிற மாதிரி தான் வைக்க போகிறேன். ஷோல்டரோட சென்டர் எடுத்துக்கலாம். எங்கே வருதுன்னு பார்த்து அந்த இடம் வந்து ஃபோல்டிங் கொடுத்துருவோம். இது ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கரெக்டாக சரியாக இருக்குது அப்படின்னு தோணியாச்சுன்னா நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் டாட் பிடிக்க போகிறேன் 4 இன்ச்சில். அதனால் 5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். நீங்கள் டாட் வேணான்னு நினச்சிங்கன்னா 4 இன்ச்சில் பண்ணிங்கன்னா ஓகேவாக தான் இருக்கும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம மடித்து உள்ளே அடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் போட்டுருவோம். இந்த கார்னரில் வந்து நம்ம ஒரு ரோப் ரெடி பண்ணி கூட வைக்கலாம். ரோப்பு இந்த சைடு நம்ம இந்த கார்னரில் ஒன்று வச்சுட்டு நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, இதுக்கு அந்த இடத்துல இன்னொரு ரோப் வச்சிட்டோம்னா ட்ரெஸ்ஸு வேர் பண்ணிவிட்டு நம்ம நாட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே போட்லி பட்டன் தான் வைக்க போகிறேன். நான் நாட் ரெடி பண்ணல. இங்கே எத்தனை வருதோ அத்தனை வச்சு நான் போட்லி பட்டன் ரெடி பண்ண போகிறேன். முடிச்சுட்டு இந்த க்ரீன் கலரில் தான் வைக்க போகிறேன். பேக் சைடு வந்து நார்மலாக கிராஸ் பீஸ் வச்சு அடித்து எடுத்துடலாம். நெக்கு கட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸ் வச்சு ரெடி பண்ணி நான் ஃப்ரண்ட் பார்ட்டு முடிச்சுட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டேன். பேக் சைடு ரோப்பு ரெடி பண்ணிட்டேன். நெக்குக்கு இந்த சைடு போட்லி பட்டன் ரெடி பண்ணிட்டேன். டாட்டும் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். பேக்கும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக்லேயும் டாட் பிடிச்சாச்சு, ஃப்ரண்ட்லேயும் டாட் பிடிச்சாச்சு. ஃபுல்லாக அப்பர் பாடி வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்கர்ட் பார்ட்டை வந்து பார்க்கலாங்க. இப்போ நான் வந்து இந்த பார்டரை வந்து ஃபஸ்ட்டு மேலே இருந்ததை கட் பண்ணி எடுத்துட்டேன். 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு விட்டு மீதி மொத்தம் கட் பண்ணியாச்சு. நான் ஃப்ராக்கோட ஃபுல் ஹைட் வந்து 50 இன்ச்சு நான் ரெடி பண்ண போகிறேன். இது வந்து அப்பர் பார்ட் வந்து நம்ம ரெடி அளவு 14 இன்ச் இருக்கு இல்லையா, 14 இன்ச்சை வந்து விட்டுடலாம். மேலே 1/2 இன்ச்சு அந்த சீம் அலவன்ஸ்க்காக எடுத்துகிட்டு அங்கே டேப் வச்சு பின்ன சாரியில் எங்கே வருதோ அங்கே 50 இன்ச்சு மார்க் பண்ணலாம். மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு 4 இன்ச்சு இருக்குது ஃபுல்லாக சாரி இது ஹைட்டு. பார்ட்ரு வரையும் கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம பார்ட்ரு கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நல்லா 4 இன்ச்சும் வந்து ஃபோல்ட் பண்ணி மடிச்சிடுவோம். ஏன்னா ஃப்ராக்குக்கு கீழே வெயிட்டாகவும் இருக்கும். அதனால் பார்ட்ரு வரையும் நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பேலன்ஸ் இருந்த கிளாத் எல்லாத்தையுமே ரெண்டாக வந்து கட் பண்ணியாச்சு. ஒன்று பேக் சைடுக்கு, ஒன்று ஃப்ரண்ட் சைடுக்கு. இப்போ நம்ம ஃபீல்ட் வைக்கிறத எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். வச்சு பிரித்து கரெக்டாக அளவு வராமல் கொஞ்சம் குழப்பிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. இது ஈஸி மெத்தடில் நான் ஒரே ஒரு டைமு எந்த டைமும் பிரிக்காமல் நான் அப்படியே வைக்கிறது சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபேப்ரிக்கை வந்து 2 ஃபோல்டு, அதாவது ஒரே ஒரு ஃபோல்டு மடிச்சிருக்கேன், 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ அப்பர் பாடி எடுத்துக்கலாம். சீம் அலவன்ஸ் விட்டுட்டு நம்மளோட ரெடி அளவு எவ்வளோன்னு அளந்துக்குங்க. எனக்கு வந்து 16 இன்ச் வருது. எவ்வளோ பெரிய ஃப்ராக்காக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஃப்ராக்காக இருந்தாலும் சரி, இதே மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும்.
இப்போ கீழே இருக்க ஃபேப்ரிக்கில் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து நம்ம அப்பர் பாடியில் சீம் அலவன்ஸு 2 இன்ச்சு விட்டுருக்கோம். அதனால் இதுலேயும் அதே சேம் வந்து 2 இன்ச்சு விட்டுடுவோம். சரிங்களா? இப்போ வந்து பேலன்ஸ் இருக்கிற கிளாத் வந்து மொத்தம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அளந்துக்கலாம். மொத்தம் எனக்கு வந்து 34 இன்ச்சு வருது. 34 இன்ச் இருக்கா. இப்போ 2 ஃபோல்டில் இருக்குது இல்லையா, அதனால் 2 லேயராக இருக்குது. இன்னொரு 34 வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு 68 கிடைக்குதா. இந்த 68ஐ வந்து நம்ம அப்பர் பாடி எவ்வளோ இருக்குது, 16 இன்ச் இருக்குது. இந்த 68ஐ வந்து 16ஆல் டிவைட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது புரியலன்னா மறுபடியும் வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். 68ஐ வந்து 16ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஆன்சர் வந்து நமக்கு 4.25 கிடைக்கும். சரிங்களா? இந்த 4.25 வச்சு தான் நம்ம ஃப்ராக் ஃபுல்லாக ஃப்ரில்ஸ் வைக்க போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு கார்னர் எடுத்துக்கலாம். கார்னர் எடுத்துகிட்டு அந்த 2 இன்ச் வந்து சீம் அலவன்ஸை மார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த 4.25 மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 இன்ச் மார்க் பண்ணணும். மறுபடியும் 4.25 மார்க் பண்ணணும். மறுபடியும் 1 இன்ச் மார்க் பண்ணணும். இப்போ வந்து இந்த 4.25 இருக்கு இல்லையா, இதை எடுத்து வந்து நம்ம அந்த 1 இன்ச் மார்க் பண்ண பாருங்கள், அதில் வைக்கணும். புரியுதான்னு தெரியல, நான் தைக்கும் போது காட்டுறேன் பாருங்கள். அப்போ இன்னும் நல்லா விளக்கமாக இருக்கும், புரியும் ஈஸியாக. இதே மாதிரி தான் ஃபுல்லாக தைக்கணும். தைக்கும் போது பாருங்கள். இப்போ வந்து அந்த 2 இன்ச் வந்து விட்டுடுவோம். எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டோம் இல்லையா, அதை விட்டுடலாம். பின்ன 4.25ன்னு ஒன்று ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருப்போம். அதை எடுத்து இந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அது மேலே வைங்க. நான் சொல்கிறத பாருங்கள், அதே மாதிரி தைக்கிறதும் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கரெக்டாக சொல்கிறேனானு எனக்கு தெரியலை. அந்த 4.25 எடுத்து அந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலே வைக்கணும். கரெக்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 4.25. இந்த 4.25 எடுத்து அந்த 1 இன்ச்சில் வைக்கணும். இவ்வளோ தாங்க, சிம்பிள் தான். கொஞ்சம் குழப்பமாக இருந்தால் ஒரு 2-3 தடவை பாருங்கள், அப்போ கரெக்டாக உங்களுக்கு விளங்கிடும். இதுதான் சிம்பிள் மெத்தடு. வச்சு அடிச்சிடணும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்து இதே மெத்தடில் மார்க் பண்ணிவிட்டு மிஷினுக்கு வந்தீங்கன்னா ஃபட்டுன்னு எடுத்து வச்சு அடித்து முடிச்சிடலாம் சட்டுன்னு. இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் கொண்டு வரேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தச்சிட்டேன் பாருங்கள். எல்லா ஃப்ளீட்டும் ஒரே மாதிரியே இருக்குது பாருங்கள். நம்ம என்ன வந்து அளந்து மார்க் பண்ணிவிட்டு தைச்சதால் எல்லாம் சேம் அளவுலேயே இருக்கும். இப்போ வந்து அப்பர் பாடி கூட செட் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக கிடைக்கும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் ஸ்கர்ட்டுக்கு ஃப்ளீட் வச்சிடலாம். இப்போ ஜாயின் பண்ணிவிடுவோம் பாருங்கள். அப்பர் பாடி கூட ஃப்ரண்ட் சைடு நான் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு ரா எட்ஜஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அப்பர் பாடி சைடு தள்ளி
அங்கே நம்ம ஜாயின் பண்ண இடத்துல ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அது தூக்கிக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ கை கட் பண்ணுறத பார்க்கலாங்க. கை வந்து நான் எல்போ தான் வைக்க போகிறேன், எல்போ வரைக்கும். ஃபஸ்ட்டு அன்ஈவனாக இருக்கிறதுக்காக ஒரு லைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு ஸ்கேல் அளவில் மறுபடியும் ஒரு மார்க் பண்ணிவிடும். இப்போ ஸ்லீவோட லென்த் வந்து 10 இன்ச்சு. 10 இன்ச் வச்சுட்டு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டுட்டு 10.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து லைன் போட்டுடலாம். இப்போ எல்போ ஸ்லீவுங்கிறதெல்லாம் வந்து நம்ம 3.5 வைக்கணும். 3.5 வந்து இங்கேருந்து மார்க் பண்ணுங்கள். ஸ்லீவோட கேப் ஹைட்டு 3.5 மார்க் பண்ணி அங்கேயும் ஒரு லைன் பண்ணிடலாம். இப்போது பேக் பார்ட் எடுத்து பேக் சைடு ஆர்ம் ரவுண்டு அளந்துக்கலாம். பேக் பார்ட்டோட ஆர்ம் ரவுண்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கரெக்டாக வந்து 8.5 வருது நமக்கு. 8.5 வருதா? இப்போ வந்து நம்ம இங்கிருந்து 8.5 இந்த வந்து லைன் நம்ம கேப் ஆகிட்டு மார்க் பண்ணோம்ல, அந்த லைனில் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிடலாம். அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. அது எதுக்காகன்னு சொல்கிறேன் நான். இப்போ என்னோடய ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 12 இன்ச்சு. நான் எக்ஸ்ட்ரா வந்து லூஸ் வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். 1 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கீழே வந்து ஒரு சின்ன ஜாயிண்ட் போட வேண்டியது வரும். ஏன்னா பேக்கில் பார்ட்ரு வருது, அதனால் நான் இதோட கட் பண்ணிட்டேன். அந்த ஜாயிண்ட் வந்து ஸ்லீவில் தெரியவும் தெரியாது, உள்ளே போயிடும். அங்கே மார்க் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம கையோட ட்ராயிங் வந்து வரைஞ்சிருவோம். 2 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு வரைங்க. அது வரையும் கம்பல்சரி. அது வந்து நேராக இருந்தால் தான் ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரும். இப்போ இதனோட சென்டர் எடுத்துக்கலாம். சென்டர் எடுத்துகிட்டு இங்கேருந்து 0.75 அதாவது 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா ஆர்ம் ரவுண்டு, அந்த 1/2 இன்ச்சு இதுக்காக தான் இதிலே கொண்டு முடிச்சிடணும். அப்போ தான் கை ஜாயின் பண்ணும்போது நமக்கு அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து அதை ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ கை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கையும் முடிஞ்சது. இதில் அந்த பார்ட்ரு வச்சு பார்ப்போம் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வச்சு பார்த்தேன், பார்ட்ரு எனக்கு வந்து பிடிக்கல, அதனால் அது வேண்டாம், இப்படியே மடித்து தைச்சிக்கலாம். பார்ட்ரு இதோட நான் எங்கேயுமே யூஸ் பண்ணல, எனக்கு அந்த பார்ட்ரு வேணான்னு சொல்லிட்டு அது டிஸ்போஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹிப்புக்கு வந்து ஒரு பெல்ட்டு ரெடி பண்ணிடலாம். 5 இன்ச்சு அகலம், ஹைட்டு வந்து 22 இன்ச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா வேஸ்ட்டு வந்து நம்ம ஜிப் இல்லாததால் போட்டு கழட்ட கொஞ்சம் லூஸ் இருந்தால் தான் வந்து நம்மளால் கழட்டி போட முடியும். அதுக்காக அங்கே லூஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹிப் பெல்ட். அதனால் எல்லா ஃப்ராக்லேயும் மோஸ்ட்லி நான் வச்சுருவேன். அதை ஃபோல்டர் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ ஓப்பன் சைடில் வந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கிராஸாக கொண்டு வந்துட்டு எட்ஜு வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு வர அளவு அப்படியே கிராஸாக தச்சுன்னு வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், இது பெல்ட் ரெடி. ரொம்ப ஈஸி தான். எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பென்னை வச்சு திருப்பிடலாம். திருப்பிட்டு ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணி நான் கொண்டு வரேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃப்ராக் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், நீட்டாக வந்திருக்கு. ஃப்ராக் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து அங்கர்கா டைப் வந்து நான் மிஷினில் அடிச்சிட்டேன், வெளியே தெரியுது. உள்ளே போகிறது வந்து கையில் ஹெம்மிங் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், த்ரெட்டு வந்து எவ்வளோ மெலிசாக இருக்குது. நான் இந்த த்ரெட்டு வந்து ரெடி பண்ணுறது நான் சொல்லித்தரேன். அடித்து திருப்பினது தான் இது. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். கைக்கும் அதுக்கும் சேம் முந்தானிலே வச்சாச்சு. ஹிப் பெல்ட்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அங்கர்கா ஃப்ராக் ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.